ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நமது ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ திருமணத்தில் ஒரு முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, முதல்ல கல்யாணம் யாருக்கு லேட் ஆகும்? எல்லாத்துக்கும் தான் லேட் ஆகுது கல்யாணம். பூரா பேர்த்துக்குமே கல்யாணம் லேட்டாக பண்ணுறாங்க. அந்த காலத்தில் 12 வயசு 14 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ 35 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குனாலும் இதுலேயும் லேட் ஆகிறதுங்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கல்யாணம் காலதாமதமாகிறதுங்கிறது யாருக்கு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? இன்னொன்று ஒரு கல்யாணம் முடிஞ்சு அது பிரச்சனையாகி பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த கல்யாணம்னு போகிறப்போ பெண்கள், அது பசங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க இன்னொரு கல்யாணம் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. பழையன கழிதலும் புதுவன புகுதலும் புதுவதன்று உலகத்து இயற்கைன்ற மாதிரி பாரதியார் சொன்னதை ஃபாலோ பண்ணி அடுத்த கல்யாணத்தை நோக்கி ரொம்ப ஈஸியாக போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, நான் பெத்த குழந்தை அது சம்சாரம் கூட்டிகிட்டு போயிருச்சு, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு என் குழந்தை வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி டெடிகேட்டிவாக இருக்கவங்க. சிலர் நான் மனைவியை அளவுக்கு அதிகமாக நேசிச்சிட்டேன், ஆனால் என்னைய புரிஞ்சுக்காமலே போயிட்டா கடைசி வரைக்கும் அப்படின்னு அந்த வருத்தத்திலேயே அந்த மனைவி கொடுத்த இடத்த நான் இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இன்னொரு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க. இது பிக்யூலியரான கேஸ். இது ரெண்டும். இது ஒரு செட்டப் ஜென்ஸில். லேடிஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா, எனக்கு குழந்தை இருக்குது, நான் அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அதை கரெக்டாக கொண்டு வந்தால் போதும், மற்றபடி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டியதில்லை, நான் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானது, நான் இனி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. இது வெளியே சொல்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ள மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை வரைக்கும் வந்தாச்சு, இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி அந்த இன்னொரு கல்யாணம் பண்ணுறவன் ஒரு பர்சனல் லைஃப்பில் இருக்கல, இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கல, நீ இந்த மாதிரி முதல் கணவரோட இருந்தியா, நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களா, இதை பண்ணீங்களா, இதை அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால் செத்து போகிற மாதிரி இருக்கு மேடம். அதையெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி அந்த இடத்த ஃபேஸ் பண்ணுறது? அதுக்கு இதுக்குள்ளே போகாமலே இருந்துட்டா நமக்கு அந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு அல்லது அந்த ஷைனஸை ஃபீல் பண்ணி அதுக்காகவே கல்யாணம் பண்ணாமல் நான் எனக்கு குழந்தை மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போகிற ஒரு குரூப்பு. இது லேடிஸு வர்க்கத்தில். இந்த பக்கம் ஜென்ஸில் இப்படி. சரியா? இன்னொரு குரூப் இருக்காங்க, இந்த ரெண்டையும் தவிர மூணாவதாக ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? எனக்கு கல்யாணம் வேணாம்டா, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் ஐ எம் நாட் ரெடி டு அண்டர்கோ எனி கமிட்மெண்ட்ஸ், நான் எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் போக மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை பார்த்து அவளுக்கு பதிலை சொல்லி பிள்ளைய பார்த்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இருந்தம்மா, சம்பாரிச்சம்மா, 4 காசு வாத்தம்மா, நிம்மதியாக இருந்தம்மா, வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சோமா, போனம்மான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு குடும்பம் பண்ணுறேன், குழந்தைய பெக்கிறேன்னு போய் பெரிய குளறுபடி பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான குரூப் ஒன்று இருக்குது, ஜென்ஸ்லேயும் சரி கேர்ள்ஸ்லேயும் சரி. இப்போ இந்த இது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, அந்த வயசு காலம்னு சொல்கிறோம் இல்லையா? வயசு காலம்ங்கிறது இளமையை அனுபவிக்கக்கூடிய காலம். அதாவது ஒரு 18-20 வயசில் ஆரம்பித்து ஒரு 35-40 வயசு வரையும் கூட எடுத்துக்கோங்க. இந்த பீரியட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பீரியடில் நமக்கு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் தனித்து நின்றலாம். அதில் எந்த பிரச்சனையும் வராது. அதாவது தே கேன் மேனேஜ் தெம்செல்ஸ் வெரி ப்ரிசைஸ்லிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டே சொல்லிடலாம். நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்க அளவுக்கு நல்லா டெவலப்பும் ஆவாங்க. ஆனால் எபோவ் 40 வரையில் இந்த கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஃபீல் பண்ண வேண்டியது நிச்சயமாக வரும், 100% வரும். நான் சொல்கிறது கல்யாணங்கிறது கணவன் மனைவி 2 பேரும் செக்ஷுவல் அட்ராக்ஷனில் இருப்பாங்கல்ல, அந்த பாயிண்ட்லேயே சொல்லலை. நீங்கள் அதை விட்டுருங்க. அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். எது கல்யாணம்ங்கிறதுல அது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதை தவிர வாழ்க்கை துணைங்கிறது ரொம்ப முக்கியம் சார். அதனால தான் வாழ்க்கை துணை நலம்னு ஒரு அதிகாரமே வச்சார் திருக்குறளில். சரி, இப்போ இந்த வாழ்க்கை துணை இல்லைங்கல என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப லோன்லினஸை ஃபீல் பண்ண வேண்டி வரும். எப்போ? எபோவ் 40. அதுக்கு முன்னாடி வராது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சொந்த பந்தம் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்களை சுற்றிலும் இருப்பாங்க, அரவுண்ட் யூ ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ நமக்கு எல்லாரும் நம்ம டயத்தை என்கேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நமக்கு அது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரையில் அவன் குடும்பம், அவன் பிள்ளை குட்டி, அதே மாதிரி அந்த பிள்ளை குட்டியெல்லாம் பெருசு வளர்ந்து பெருசாகல என்ன ஆகும், தன்னுடைய பெற்றோரை பாதுகாக்கிறேங்கிற பேரில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட அவங்களோட பார்க்க முடியாது. ஏன்னா வயோதிகமாகி போயிடும். தனியாக போய் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு வர வேணா, நான் வேணா கூப்பிட்டு போய் ஒரு நாள் காமிச்சிட்டு வரேங்கிற செட்டப்புக்கு அவங்க கொண்டு போய் அவங்க பெற்றோர்களை அவங்க பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. அப்போ இந்த கல்யாணம் இல்லாமல் இருக்கான் பாருங்க, இவனுக்கு அப்பத்தியான் லோன்லினஸ் அப்படின்னு ஒன்று வரும்.
தனிமை அப்படிங்கிறது கொன்னு விடும். அப்போ அப்பேற்பட்ட அந்த தனிமை அனுபவிக்கிறதுங்கிறது அனுபவிச்சு பார்த்தவனுக்கு தான் தெரியும் ஏகாந்தமா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. ஒரு சாமியாரா இருக்கிறவனுக்கு ஏகாந்தமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய யோகம், அது நல்லா இருக்கும். சிங்கிளா இருக்கிறதுங்கிறது கொடுமையான விஷயம் அப்படின்னு சொன்னேன். அது எப்பன்னா வயசு போனதுக்கு அப்புறம். ஆனா அந்த டைம்ல வந்து நான் முதியோர் இல்லத்துல சேர்ந்துக்கிருவேன். நான் வந்து ஒரு ஹோம் ஃபார் ஏஜ்ல போய் உட்காந்துக்கிருவேன் இருக்கிற காசு பணத்தை கொடுத்துட்டு. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் வந்து ஒரு ஹவுஸ் மெய்டு வச்சுக்கிருவேன் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. அதில் நிறைய சேலஞ்சஸ்லாம் உண்டு. நம்ம அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண வேணாம், நம்ம அதோட ஆர்கியூ பண்ண போகிறதில்ல. சரி, இப்போ விஷயம் என்னன்னா, இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக கல்யாணம்ங்கிறது பண்ணிக்கணும். அது காலகாலத்தில் பண்ணுறதுங்கிறது சிறப்பு. ஈவன் கொஞ்சம் லேட் ஆனாலும் தப்பு இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதுல தவறு கிடையாது. கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுல நிச்சயமாக தவறு. சார், நீங்கள் சிங்கிளாக இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்கள வந்து பெரும்பாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மனம் நொந்து போயிடுவாங்க, வாழ்க்கையை வெறுத்து போயிடுவாங்க, லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதே கஷ்டம். நான் இதை சொன்னதுமே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஏய், நீ நரேந்திர மோடி ஐயாவை பார், சர்தார் வல்லபாய் பட்டேலை பார், அவரை பார், இவரை பார் அப்படின்னு சொல்லுவோம். எங்க ஒரு 100 பேர் சொல்லுங்க பார்ப்போம் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க. சொல்ல முடியாது. சொல்லலாம், ஒரு 10 பேர் சொல்லலாம், 20 பேர் சொல்லலாம், ஒரு 100 பேர் சொல்லுங்க. ஆனா 1000 பேர் சொல்லியா எப்படியா சொல்லிடுவேன்? சொல்ல முடியாது. ஆனா திருமணம் ஆகி ஜெயிச்சவன் லட்சம் பேர் இருக்கான் இல்லையா? அதனால வாழ்க்கையில ஒரு கரெக்டான ஒரு குறிக்கோளை நோக்கி போற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து திருமணமான வாழ்க்கை தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இதுக்கு ஆதரவாக மேலும் பேசிட்டே இருக்க வேண்டாம். இப்போ கல்யாணம்னு போறப்போ வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம். கல்யாணம் வந்து டைவர்ஸ் ஆனாலுமே திருப்பியும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறதுங்கிறது அது ஆணுக்கும் பொண்ணுக்கும் நல்லது. இப்போ இந்த இடத்துல ஆம்பளை பிள்ளைய பற்றி பிரச்சனை இல்லை. பொம்பளை பிள்ளையில பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பெற்று வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த குழந்தை தான் உலகம்னு சொல்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வர்ற மாப்பிள்ளை என்னைய நல்லா ட்ரீட் பண்ணுவான், ஏன்னா நான் பொண்டாட்டி ஆயிடுவேன். ஆனால் என் பிள்ளைய வந்து இன்னொருத்தனுக்கு பெற்றது, அதனால அதை ட்ரீட் பண்ணுறதுல வித்தியாசம் வந்துடும். அப்போ அந்த பிள்ளை விட அவன் வந்து ஸ்டெப் ஃபாதராக இருக்கிறது வந்து அவ்வளோ இதாக இருக்காது. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணலாமா, நான் இதுக்காகவே நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்லேயும் சிலர் இருப்பாங்க. பட் எப்போ 2வது கல்யாணம் அப்படின்னு வருதோ அப்போ அந்த மாப்பிள்ளை வர்றாரு இல்லையா, அவரும் வந்து மனசால கண்டிப்பாக ஒரு குழந்தைய தத்து எடுத்துட்டா தான் வந்து ஏற்றுப்பாங்க. சிலர் வந்து தான் குழந்தையாவே ஏற்றுப்பாங்க. அப்படி ஏற்றுக்கிற ஒரு மாப்பிள்ளை வர்றப்ப நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் ஆகி குழந்தைகளோடு இருக்காங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னொன்று, குழந்தை வயசு கொஞ்சம் பெருசாகிடுச்சு, ஒரு 7-8 வயசு ஆயிடுச்சு, 10 வயசு ஆயிடுச்சு, 15 வயசு ஆயிடுச்சு. இப்போ நான் கல்யாணம் பண்ணால் ஊர் சிரிக்கும், உலகம் சிரிக்கும், இல்லாட்டி இந்த பிள்ளை ஏற்றுக்காது அப்படின்னாக்கா அந்த ரியாலிஸ்டிக்காக அந்த பிள்ளைங்க பெருசாகிடுச்சு இல்லையா, சொல்லி புரிய வச்சுக்கலாம். அது இப்போ புரியலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் டைம் சென்று வந்து அதை புரிய வச்சிட முடியும். அப்போது வாழ்க்கைங்கிறது ஒரு முறை. திருப்பி நீங்கள் போயிட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நான் முதல்ல இருந்து ஆரம்பித்து வர்றேன் அப்படின்னு சொல்லி வர முடியாது. அப்போ இதுக்கு அடுத்து மரணத்திற்கு பின்னால் மனிதரின் நிலை அப்படின்றது மறைமலை அடிகள் எழுதின புத்தகம் கூட ஒன்று இருக்கு. மரணத்திற்கு பின்னால் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. எவனாவது போய் பாட்டு வந்து சொல்லியிருக்கானா? யாரும் போய் பார்த்துட்டு வந்துலாம் சொல்லலை. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை, அதனால தான்டா மரணத்தை அது வந்து கடவுள்னு சொன்னான். அப்போ இந்த மரணத்துக்கு பின்னால என்ன இருக்கு தெரியாது. அப்ப மரணம் வரைக்கும் என்ன செய்யணும்? உள்ளத வாழ்க்கையை நம்ம ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்க ஒரு நாளையும் ஒரு மணி நேரத்தையும் சந்தோஷமா அனுபவிக்கணும் சார். நீங்க அப்படி அனுபவிச்சு பாருங்க, நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம், நம்மளை சுத்தியில இருக்கிறவங்களையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கலாம். அப்போ அது வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையா அப்படியே அழகா போகும். அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, ஐயா கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சா, 10 வருஷம் ஆச்சா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி போகும். சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப கர்ண கடூரமா போகும். அதுல இந்த கல்யாணம் பண்ணாதவங்க தான் முதல் லிஸ்ட்ல வருவாங்க. சரி, அப்ப திருமணம் அப்படிங்கிறது யாருக்கு லேட் ஆகும் அப்படின்னாக்க நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த இடத்துல இதை மறுபடியும் ரீட்ரேட் பண்றேன். அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடம், இந்த 2 ஸ்தானத்திலையும் ஆட்சி பெற்ற கிரகங்கள் அல்லது உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் கல்யாணம் லேட் ஆகும். லக்னத்துக்கு 2ஆம் இடம், லக்னத்துக்கு 8ஆம் இடம், இந்த 2 இடத்துலையும் ஆட்சி பெற்ற அல்லது உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் கல்யாணம் லேட் ஆகும். சார், இப்போ பாருங்க, குரு சுபகிரகம், புதன் சுபகிரகம், வளர்பறை சந்திரன் சுபகிரகம், பாவியரோடு சேராத சுவரோடு சேர்ந்த தனித்த புதன் வந்து சுபகிரகம், இப்படிலாம் பேசுவோம். இந்த கிரகம் ஆட்சியானாலும் லேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்ம லக்னத்துக்கு 2ல் புதன் உச்சமாய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கல்யாணம் லேட் ஆகும். புதன் நல்ல கிரகம் தான், சரியா? கடக லக்னத்துக்கு 2ல் வந்து மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கடகத்தில் குரு உச்சமாய் நிற்கிறாருன்னு வச்சுங்க, அவங்களுக்கும் கல்யாணம் லேட் ஆகும். குரு நல்ல கிரகம் தான். தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து சனி ஆட்சியாகி நிற்கிறார், பாவகிரகம் தான், அங்கேயும் கல்யாணம் லேட் ஆகும்.
அதே மாதிரி லக்னம் 7ஆம் இடம் 2ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த 4 இடத்துல எங்க சனீஸ்வரன் இருந்தாலும் அந்த இடத்துலையும் கல்யாணம் காலதாமதமாகும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். சரியா போச்சா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்ததிபதி கெட்டு போனால் 7ஆம் இடத்ததிபதி கெட்டு போனால் அந்த பாயிண்ட்டுக்கே போல நான் இப்ப இந்த ஸ்தானங்கள்ல இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலே கல்யாணம் லேட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது, நமக்கு இது கரெக்டா வந்துடும். சரி, திருமணம் லேட் ஆகிறதுங்கிறது இதுல தான் லேட் ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்ப கல்யாணம் லேட் ஆகிறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான அமைப்புல இருந்தா கல்யாணம் லேட் ஆகும். சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே, அதாவது ஆட்சி பெற்ற கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப 2வது கல்யாணம் இருக்குமா அந்த பிள்ளைக்கு, இந்த பையனுக்கு 2வது கல்யாணம் வந்துருமா, அல்லது காதல் வந்துருமா, காதல் இருக்குமா, இருந்து பெயிலா போயிருக்குமா, இப்படிலாம் கிளப்பிடுறது. சார் 11ஆம் இடம் காதல் ஸ்தானம் தான், இல்லைன்னு இல்லை. 11ஆம் இடம் 2வது கொண்டாட்டியை குறிக்கும், 11ஆம் இடம் 2வது புருஷனை குறிக்கும், எல்லாம் சரித்தான், காதல் ஸ்தானம் தான். ஆனா அது ஆட்சியா இருந்தா உடனே அவங்க எல்லாமே கெட்டவன் அர்த்தம் கிடையாது, ஒழுக்கம் கெட்டவன், கேரக்டர் வைஸ் வீணா போனவன் அர்த்தம் கிடையாது. 11ஆம் இடத்ததிபதி நீசமாயின்னா காதலே வரக்கூடாதுல்ல. அப்ப இருக்கிறவன் காதல் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணது வீட்டுக்கு தெரியாம கள்ளக்காதல் மெயின்டைன் பண்றதெல்லாம் கூட உண்டு. அதான் கிரக நிலை. அப்போ இந்த 11ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற கிரகம் இருக்குங்கிறதுனாலேயே நிறைய ஜாதகங்களை பொருத்தம் பார்க்கல வேண்டாம்ன்றது, அப்படியே வெறுத்து ஒதுக்கிறது. இதுவே தவறு, இந்த கான்செப்ட் தப்பு. சரியா? அதே மாதிரி புதன் கேது சேர்ந்திருக்கா இவங்களுக்கு காதல் வரும் அப்படின்னு அப்படி கிளம்பிடுறது. புதன் கேது சேர்ந்திருக்க எல்லா பேரும் லவ் மேரேஜ் பண்றது இல்ல, லவ் மேரேஜ் பண்ண எல்லா பேர்த்துக்கும் புதன் கேது சேர்ந்திருக்காது. சார் இந்த இடத்துல தான் சார் சயின்ஸ் வந்து ஜோசியத்திட்ட நிக்க முடியாது. சயின்ஸ்ல வந்து ஒரு ஹைட்ரஜனையும் ஒரு ஆக்சிஜனையும் சேர்த்தோம்னாக்கும் தண்ணி உருவாகணும் அப்படிங்கிறது விதி. H2O அப்படின்னு வந்துடணும் இல்லையா? 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தை போட்டாக்கும் அது தண்ணி ஆயிரும். இது இந்தியாவில் ஓட்டாலாதான், அமெரிக்காவில் ஓட்டாலே தான், ஆஸ்திரேலியாவில் ஓட்டாலும் அதான், உலகத்தில் எங்கே ஓட்டாலும், ஏன் உலகத்தை விட்டு வெளியில் போய் செவ்வாய் கிரகத்தில் ஓட்டாலும் அது தண்ணி தான். ரைட்டா? இது மாறாது, ட்ரூத் இது. ஆனா ஜோசியத்துல புதன் கேது சேர்ந்திருந்ததுனால் இது ஆக்சிஜன் இது ஹைட்ரஜன் வச்சுக்கோங்க, புதனும் கேதும் சேர்ந்துருச்சுன்னா தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி, புதனும் கேதும் சேர்ந்துருச்சுன்னா காதல் வரும் அப்படின்னா எங்களுக்கு வரலையே அப்படின்ட்டு போயிடுவான். அதே மாதிரி புதன் கேது சேராம இருக்கிறவனுக்கு காதல் வராது அப்படின்னாக்கா அவனுக்கு வருஷத்துக்கு வருஷம் காதல் வரும். காதல் தீவாளி மாதிரிங்க, எங்களுக்கு வருஷ வருஷம் வருங்க அப்படின்னுவான்ல, அப்படி வருஷ வருஷம்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த புதன் கேது சேர்ந்திருக்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. அதே மாதிரி 11ஆம் பாவாதிபதி ஆட்சி உச்சமா இருக்குங்கிறதுனால உடனே அவங்க 2வது கல்யாணம் பண்ணிப்பாங்க அல்லது குடும்ப வாழ்க்கை வீணா போயிருங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்படி இல்லை, அதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதை விட்டுட்டு ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு வந்து நின்று, இப்ப ஒரு பஸ்ல போனோம் அப்படின்னா, ஏலே டிரைவர் வந்துட்டாரா பஸ் எடுத்துட்டு வர்றா அப்படின்னாக்க முதல்ல பஸ் வேணும் ராசா எடுக்கிறதுக்கு, அப்புறம் அந்த பஸ்ல டீசல் இருக்கணும், அப்புறம் அது ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் இருக்கணும், அல்லது ஓடுறதுக்கான தளவாட பொருட்கள் இருக்கணும், எல்லாம் இருந்து பிரேக்கை கழட்டி விட்டுருந்தான்னா பிரேக் இருக்கணும். ஸோ அத்தனை விஷயமும் இருந்தால் தான் அந்த வண்டி ஓடும். அது மாதிரி ஒரு பலனை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னா அதுல எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் வரணும். நம்ம ஒரே ஒரு கியர் ராடை மட்டும் தூக்கிட்டு போயிடறோம்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸுக்கான கியர் ராடே நான் தான் கையில வச்சிருக்கேன் அப்படின்னாக்க கியரை மட்டும் போட்டோம்னா வண்டி ஓடுமா? வண்டி வேணும்ல. அப்போ அது மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்துதான் ஒரு பலனை தீர்மானம் பண்ணும். அப்போ இந்த பொருத்தம் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி எடுத்துக்கிறது. எது இது செவ்வாய் சனி 7ல் சேர்ந்திருக்கியா அதனால இவன் ஒழுக்கம் இல்லாதவனா போயிடுவான் ஐயா, அல்லது சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்கு இவனுடைய கேரக்டர் கெட்டு போயிருக்கான், இப்படி அந்த அந்த முடிவுக்கு போகவே கூடாது. சரி, இன்னொன்று, இப்போ இதில் நம்ம டைட்டில் என்ன போட்டிருந்தோம்னா வயது குறைஞ்ச மாப்பிள்ளையே திருமணம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து மனசு ஒத்து போகிற விஷயம் தானே தவிர மற்றபடி இது அறிவியல் ரீதியாவோ அல்லது சோதிட ரீதியாவோ வயசுக்கு கூடுனவங்களை கல்யாணம் பண்ணால் உனக்கு வாழ்க்கை வீணாக போயிரும்னு அர்த்தம்லாம் கிடையாது. அந்த மாதிரி அம்சம் இல்லை. இது மனசு ஒத்து போனால் போதும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க. நிறைய செலிபிரிட்டிஸே வந்து வயசுக்கு மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணி நல்லபடியாக தான் ஓட்டியிருக்காங்க. சரி, அப்போ இந்த வயசுக்கு மூத்தவங்களை கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இதான் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். இங்க பாருங்க, இந்த ஜாதகத்தை எடுத்துக்காட்டா வச்சுக்கிருவோமே. இதுல என்ன சொல்லுது, 1973 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 8 மணிக்கு பிறந்தது, திண்டுக்கல்னு வச்சுக்கோங்க. சரி, லக்னமா வந்திருக்கிறது சிம்ம லக்னம், ராசியா வந்திருக்கிறது துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். இது ஒரு பொம்பளை பிள்ளையுடைய ஜாதகம் சார். அது என்ன புள்ள பொம்பளைன்னு சொல்லியா அப்படின்னாக்க அப்படிலாம் சொல்ல முடியாது. பொம்பளை பிள்ளையுடைய ஜாதகம். என்ன காரணம், ஸ்டில் ஷி இஸ் சிங்கிள், இப்போ வரைக்கும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கல. சரியா சார்? இந்த ஜாதகத்துல புதன் கேது சேர்ந்திருக்கா சார்? சேரலப்பா. சரி, 7ல் சூரியன் புதன் இருக்காரு, அதனால வந்து குடும்ப வாழ்க்கை எதுவும் பாதிக்குமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ல் சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறது புதாத்திய யோகம், ரைட்டு. 2ஆம் பாவாதிபதி எதுவும் மறைஞ்சு போனாரா புதன்? இல்ல, கேந்திரத்துல தான் நிற்கிறாரு. 7ஆம் பாவாதிபதி என்னமும் கெட்டு போனாரா? பரிவர்த்தனை யோகத்துல ஆட்சியாவே ஆயிடுறாரு. சரியா? அப்ப பாருங்க, இந்த ஜாதகத்தை பார்த்தா இவ்வளவு நாளைக்கு கல்யாணம் இல்லாத ஜாதகம் மாதிரியா தெரியுது? இல்ல, கல்யாணம் பண்ண ஜாதகம் மாதிரி தானே தெரியுது. ஆனா உங்களுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் நடக்கல.
இப்ப பாருங்க, இவங்க வயசு என்ன வயசு? 52 வயசு ரன்னிங். 51 வருஷம் 4 மாசம் 5 நாள், 52 வயசு ரன்னிங். இவங்க கொஸ்டினை கேட்டோம்னா அதுதான் சார் மனசுக்கு கஷ்டமான ஒரு அமைப்பு. இருங்க வரேன். அதாவது இவங்க கேட்டிருக்க கேள்வியை பாருங்களேன். பர்த் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க? கேது இன் 11th ஹவுஸ். கேது வந்து 11வது வீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ வில் மை மேரேஜ் நாட் லாஸ்ட்? என்னுடைய கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படுமா? ஐ நெவர் மேரிட் பட் ஐ எம் வெரி லோன்லி அண்ட் வாண்ட் டு கெட் மேரிட். இங்கே பாருங்க, என்ன வயசாகுது? 52 வயசுல வந்து இந்த அம்மா என்ன கேட்குறாங்க? என்னால் லோன்லினஸை தவிர்க்க முடியல. ஐ வாண்ட் டு கெட் மேரிட், எனக்கு கல்யாணம் வேணும். கேன் ஐ மேரி யங்கர் மேன்? ஈவன் வயசு கம்மியாக இருந்தால் கூட நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. சார் இந்த கேள்வியை விட்டுருங்க சார். இவங்க ஒரு பொண்ணுன்னு எடுத்துக்கோங்க சார். அந்த பிள்ளையோட மனசுங்கிறத பாருங்க சார். அந்த மனசு எந்த அளவுக்கு அடி வாங்கியிருந்தா இந்த கொஸ்டின் அந்த பிள்ளை கேட்கறதுக்கு ஒரு அது என்னத்த சொல்றது யோசிச்சு பாருங்க. காலகாலத்தில் கல்யாணம் நடந்துருச்சுன்னா ஒரு 30 வயசுலயோ அட விடுறாப்பா 35 வயசுல கல்யாணம் நடந்திருந்தா கூட அந்த கொஸ்டின் வருமா? வராது. ஆனால் இவங்க அந்த கொஸ்டினை கேட்குற சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் வெளியில் வருதுங்கிறத விட அந்த கொஸ்டினை கொடுக்குற மனசு இருக்கு இல்லையா, அது எவ்வளோ அடி வாங்கியிருக்கும், எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த இடத்த உணர்ந்து பாருங்க. வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடி நின்று வடலூர் வள்ளலார் சொல்லுவார். அது மாதிரி அடுத்தவனுடைய கஷ்டத்தை அவன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப மனசு வலிக்கும். நம்ம இதை பற்றி பேசினோம்னாலே அந்த அம்மா கண்ணில் தண்ணி வந்துடும். கண்ணில் நல்லத்தையும் பேசும், ஆனால் கண்ணில் தண்ணி கதகதன்னு வந்துடும். ஸோ இந்த ஜாதகத்துக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு நம்ம அஸ்ட்ராலாஜிக்கலாக நிறைய விளக்கம் சொல்லிட்டு போயிடலாம், டமால் டுமால்னு. அதாவது எப்படி தெரியுமா? ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். அதாவது 25 வயசுக்கு அப்புறம் 47 வயசு வரைக்கும் இவங்களுக்கு நடந்தது வந்து சனி தசை நடந்திருக்குது. அப்போ 25க்கு அப்புறம் தானே கல்யாணம் டைம். ஸோ சனி தசை கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கணும், குழந்தைய கொடுத்துருந்துருக்கணும். சனி தசை கம்ப்ளீட்டாக ஏமாத்திருச்சு. ஏண்டா ராசா ஏமாத்துச்சு அப்படின்னா, சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சனி கேந்திர பலம் பெற்று ஸ்ட்ராங் ஆகக்கூடாது. கேந்திரத்தில் நிற்கிறார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார், ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், அதிபலமாகி நிற்கிறார், ரொம்ப பலமாயிட்டார் சனி. அந்த சனி கரெக்டாக இந்த பிள்ளை வாழ்கிற காலத்தில் வந்தது பாருங்க. அதான் அதில் விஷயம். இப்போ ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய திசையில தான் அவங்க கெட்டே போனாங்க. எது? கல்யாணம் பண்ண முடியாமல். அப்போ பாருங்க, 47 வயசு வரைக்குமே கல்யாணத்தை வந்து தூக்கி ஒரு ஓரமாக எரிஞ்சதுக்கு காரணம் அந்த சனி பகவான் வந்து இழுத்து பிடிச்சது தான். ஸோ மொத்தத்தில் இப்போ இவங்களுக்கு அடுத்து கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்கா? 52 வயசானாலும் பரவாயில்லப்பா, கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குப்பா. அது எப்போ? ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண வேண்டியதே இல்லை. இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டோம்னா இவங்க எடுத்துக்காட்டு கொடுத்ததுக்கு நல்லதாகவும் போச்சு. அதாவது 2025 செப்டம்பர் வரைக்கும் சுக்கரை நடக்குது. இந்த சுக்கர புத்தி முடியறதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு. சரியா? அப்போ இதுல இவங்க கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் வந்தாச்சு. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த ஆரம்ப காலத்துல நான் லோன்லினஸா இருந்துக்கிருவேன், நான் தனியா இருந்துக்கிருவேன், ஐ எம் நாட் ரெடி டு கோ எனி அட்டாச்மெண்ட்ஸ், எமோஷனல் அட்டாச்மெண்ட் வித் ஒய்ஃப் அண்ட் அதர் சிபிலிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அல்லது குழந்தைகளோட வந்து பெரிய அட்டாச்மெண்ட்டுக்கு நான் போக மாட்டேன், நான் கமிட்மெண்ட்டை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் சிங்கிளாகவே இருந்துக்கிறேன், லிவிங் டுகெதரில் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லலாம் இருந்துட்டு இப்போ கூட அதுக்கு அடுத்த ஸ்டெப்பெல்லாம் வேற போயிடுச்சு. ஒரு நாள் சொல்லி அப்படி எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. ஒரு பொண்ணு 4-5 ஆண்களோட சேர்ந்து வாழ்கிறதான், ஒரு ஆண் 4-5 பொண்ணுங்களோட சேர்ந்து வாழ்கிறது, இப்படியெல்லாம் வேற கலாச்சாரம் போய்கிட்டு இருக்குது. இப்போது அதுக்கு பேர் மறந்து வச்சு, இல்லாட்டி பேரை சொல்லிடுவேன். அப்போ அது மாதிரியான கலாச்சாரத்தில் இருக்கிறதுங்கிறது அந்த இளமை இருக்கிற வரைக்கும் சரியாக இருக்கும் சார். அது பிடுங்கிட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப படாதபாடுபட்டு போயிடுவாங்க. அதனால் எதாக இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வயசு குறைஞ்ச பையனை பண்ணலாமா கல்யாணம்? தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வயசு கூடின பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாம். இது மனசு சார்ந்த விஷயம் மட்டும்தான். ஜோதிடத்தில் இதுக்கு தடை சொல்லலை. அதான் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தடை இல்லை. நான் அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் திருமணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மஸ்ட்டு. அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்க டைவர்ஸ் ஆனவங்க, விடோயராக இருக்கிறவங்க, கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறவங்க, அல்லது நான் லிவிங் டுகெதரில் இருக்கிறேன்னு இருக்கிறவங்க, அல்லது வந்து சிங்கிளாகவே இருக்கிறேன்னு இருக்கவங்க, இவங்க எல்லாருமே இன்னொரு தடவை உங்களுடைய அந்த எண்ணத்தை வந்து முடிவை வந்து ரீகன்சிடர் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறது சரி அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு படலைனாலும் 52 வயசில் அந்த அம்மா கேட்ட கேள்வி நிச்சயமாக நமக்கு மனசில் தச்சிருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் கேள்வி கேட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வேளை அந்த பிள்ளைக்காவது வந்து கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, அதனால் நடந்துடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த அமைப்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருவீங்க சார். அதனால் திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் செக்ஸுக்காக பண்ணுறது கிடையாது, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி நிறைய விஷயம் அதில் இருக்குது. பண்ணி பாருங்கள், கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா?
என்னம்மா நீ 4 கல்யாணம் பண்ண மாதிரியே பேசுற அப்படின்ற மாதிரி கேட்டுறக்கூடாது. 4 கல்யாணம் பண்ணா நல்லா இருக்காது. எப்பயுமே லட்டுன்னா ஒரு லட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு. கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படின்னா பஞ்சாயத்துன்னு அர்த்தம். சரியா? எப்போ 2 கல்யாணம்னு வந்துருச்சோ, சார் 2 கல்யாணம் பண்ணவங்கள நீங்க பாருங்க சார், ஒரு நேரமாவது அவன் வாழ்க்கையில பட்னியா இருந்திருப்பான் சார். எழுதி வச்சுக்கோங்க சார். அதாவது சோறு போடுறதான மனைவி. ஒரு சம்சாரம் கட்டினவங்க கூட பட்னியா இருக்கான்னா அவங்க சண்டை போட்டுட்டு வீராப்புல நம்மால் வீரவாண்டியா கட்டப்பொம்மை மாதிரி மீசை முறுக்கிட்டு உட்காந்துருப்பேன். அதை விடுங்க. இந்த 2 சம்சாரம் கட்டியிருக்கவங்கள பாருங்க, ஒரே ஒரு நேரமாவது தன்னுடைய வாழ்க்கையில அவன் வயிற்ற காய போட்டு பட்னியா கிடந்திருப்பான். ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான் சார். அதனால வாழ்க்கைங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது, இனிமையானது. நம்ம பார்க்குற பார்வையில் தான் அது இருக்குது. கொடுமையானது கடுமையானதுன்னு கமெண்ட்னு போடுவீங்க. இருந்தாலும் கொடுமையானது கடுமையானதெல்லாம் இல்லை, நம்ம எடுத்துக்கிறது தான். அதாவது முன்னாடி நடக்கிற நிகழ்ச்சி நம்ம மனசை எந்த அளவுக்கு பாதிக்கிறதுங்கிறதுல வச்சு தான் அத்தனை இருக்குது. எனிவே மொத்தத்தில் இதெல்லாம் ஓகே. இந்த இந்த வீடியோக்கு அப்புறமாவது இந்த கல்யாணம் பண்ண வேணாம்னு நினச்சிக்கிறவங்க இருக்கிறவங்க ரீகன்சிடர் பண்ணுனா அதுவே நான் பேசுனதுக்கான சக்ஸஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தடைதடைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.